அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குலத்தை காக்கும் குலதெய்வம் எப்பொழுதுமே எல்லோருடைய வீட்டிலுமே நிரந்தரமாக குடியிருப்பதாக சாஸ்திரங்கள்ல இருக்குங்க. ஆனா, குலதெய்வ வழிபாடு என்பது முறையாக செய்யாதவங்க இல்லத்துல குலதெய்வம் தங்காதுங்க. இத எப்படி நாம அறிவது? நம்முடைய குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறதா? இல்லையா? என்பதை அறிந்து அப்படி இல்லை என்றால், நம்ம குலதெய்வத்தை நம்ம வீட்டிற்கு எளிதாக எப்படி வரவழைப்பது எப்படி? என்பதைத்தான் இந்த பதிவில நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவ பார்க்கலாம். குலதெய்வம் வந்துட்டு எல்லோருடைய வீட்டிலும் இருக்கிறதா? இல்லையா? என்பதை அறிவதற்கு ஜஸ்ட் ஒரு சின்ன டெஸ்ட்ட நீங்களே அத செய்து பார்க்கலாங்க. குலதெய்வம் மட்டுமல்ல, எந்த ஒரு நல்ல சக்திகளும் இல்லாத இல்லங்களில் எந்த உயிரினங்களுமே வசிப்பது கிடையாது. குறிப்பாக பல்லிங்க. பல்லி போன்ற சிறு உயிரினத்த சிலவங்க கண்டீங்க அப்படின்னா, எல்லோருமே பல்லிய பார்த்தவுடனே அதை பார்த்துட்டு அருவருப்பாக இருக்கும். இல்ல அத அடிக்கத்தான் தோணும். சமையலறையிலலாம் நம்ம சமைச்ச உணவு பக்கத்துல அது வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல நம்ம அத அடிக்க தான் தோணுங்க. ஆனா பல்லி வந்து நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டில் இருப்பதை ஒரு அறிகுறியாகவே உணர்த்தக்கூடிய ஒரு சிறிய உயிரினங்க. அதனால பல்லிய வந்துட்டு எப்போதுமே பல்லிய பார்த்த உடனே அடிக்காதீங்கங்க. பல்லி வந்து நம்ம இருக்கும் இடத்துல சமையலறையிலயோ, இல்ல நம்ம இல்லங்கள்ல எந்த இடத்திலுமே இருப்பது நம்மளுடைய குலதெய்வங்கள் நம்ம வீட்டில் இருப்பதற்காகவே ஒரு அறிகுறியாகவே தென்படுங்க. அடுத்து வந்துட்டு கவுளிங்க. கவுளி கத்தும் சத்தம் வந்து அடிக்கடி வீட்ல கேட்டா, குலதெய்வம் உங்களுடைய இல்லத்தில் இருப்பதாக நீங்க உணரலாம். உங்களுடைய வீட்ல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பேசிட்டு இருக்கும்போதோ, ஏதாவது பிரச்சனைய பற்றி ஏதாவது பேசிட்டு இருக்கும்போதோ, கவுளி வந்து சத்தமிட்டா, ஏதாவது ஒரு ஈசான முக்குல இருந்து சத்தமிட்டால், அது எங்க இருக்குன்னே தெரியாது நமக்கு. நம்மளை அறியாமலே அது சத்தம் போடுவது, நம்ம வந்து ஒரு சாஸ்திரமாகவே அது ஒரு நம்மளுடைய குலதெய்வம் நம்ம இடத்துல இருந்து நமக்கு அருள் புரியுது. குலதெய்வம் நம்ம நம்ம இல்லத்தில் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு அந்த கவுளி வந்து சத்தமிடுது. இல்ல நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு பதில் குடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களே அத சொல்வத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதே மாதிரி கவுளி வந்து சத்தம் விட்டால் நம்ம குலதெய்வம் நம்ம இல்லத்துல இருக்கு என்பதை நாம உணரலாங்க. உங்களுடைய இல்லத்தில் அடிக்கடி விபூதி வாசம் அல்லது கற்பூர வாசம் வீசினால், இதுவுமே குலதெய்வம் இருப்பதை காட்டும் ஒரு அறிகுறியேன்னே சொல்லலாங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு பூஜையும் செய்யாத பட்சத்தில கூட, இந்த வாசனைகளை நீங்கள் நுகர்ந்தால் குலதெய்வம் கண்டிப்பாக இருப்பதை நீங்கள் அதை உணரலாம். சில நேரத்துல அதிகாலையில வேளையில காக்கைக்கு சாதம் வைக்கும்போது, அது உடனே வந்து எடுத்து சாப்பிட்டால், பித்ருக்களின் ஆசீர்வாதம் இருப்பதை நீங்கள் உணர முடியுங்க. அதுவே சிறிது நேரத்திற்கு பிறகு உங்கள் வீட்டை சுற்றிமுற்றி பார்த்துவிட்டு எடுத்து சாப்பிட்டால் குலதெய்வம் இருப்பதை நீங்கள் உணர முடியும். சில நேரங்கள்லலாம் அதிகாலை வேளையில காகத்திற்கு சாப்பாடு வைக்கும்போது, உடனே சாப்பாடை எடுக்காமல் உங்களுடைய இல்லத்தை அங்கங்கே சுற்றி முற்றி பார்க்குங்க. நம்மளே அதை கண்கூடாக பார்க்கலாம். பித்ருக்கள் ஆசீர்வாதமும், குலதெய்வ ஆசீர்வாதமும் இல்லாதவர்கள் காக்கைக்கு சாதம் வைத்தால், காக்கைகள் வந்து அதன் அருகில் அதாவது நீங்கள் வைக்க சாதத்தின் அருகில் இருந்தாலும் கூட, அவை வந்து உங்களுடைய உணவை எடுத்துக்கொள்ளாமல் போய்டுங்க. அதனால இதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, குலதெய்வம் வந்து உங்கள் இல்லத்தில் இல்லை என்பதை நீங்கள் உணரலாம். அதனால வந்துட்டு குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லை என்று நினைப்பவர்கள், குலதெய்வம் உங்கள் வீட்டில் இல்லை என்று நீங்க யோசிப்பவர்களும், இந்த ஒரு எளிய விஷயத்தை தினமுமே நீங்க செய்து வந்தால், குலதெய்வத்தை நீங்கள் எளிதாக வீட்டிற்கு வரவழைத்து விடலாம் என்று நீங்க இந்த பதிவில நீங்க பார்த்து தெரிந்துக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வெறும் வாயை மட்டும் கொப்பளித்து முகம் கழுவிக்கோங்க. பிறகு வாசல் படிக்கு சென்று 2 கற்பூரத்தை அதாவது 21 நாட்கள் இந்த கற்பூரத்தை நீங்க ஏற்றி எரிய விடுங்கள். அதற்கு பின்பாக நீங்க மற்ற வேலைகளெல்லாம் சமையல் வேலைகளில் ஆரம்பிக்கலாங்க. இந்த கற்பூரம் வந்து முழுவதுமாக எரிந்த பிறகு, அது அணைந்த பிறகு தான் நீங்கள் வழக்கம் போல எல்லா வேலைகளுமே செய்யணும். இதுபோல தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்து வருவதன் மூலம், உங்களுடைய குலதெய்வம் சீக்கிரமே உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்குதுங்க. இது மட்டுமல்லாமல் பூஜை அறையில கூட ஒரு கலசத்தில் தண்ணீரை நிரப்பி வச்சுக்கோங்க. அதன் அருகில் ஒரு சிறிய கண்ணாடி ஒன்றையுமே வையுங்க. இப்படி வைப்பதன் மூலம் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய பூஜை அறையிலே நிரந்தரமாக வாசம் செய்யும் என்பதே ஐதீகங்க. இப்படி பூஜை அறையில கலசமும் கண்ணாடியும் அருகருகே வைத்து முழு மனதார உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபடுங்க. அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தூப தீபம் காமிங்க.
குலதெய்வம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று வேண்டிக்கோங்க. எப்பொழுதும் குலதெய்வம் அருள் இருந்தால்தான் நமக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். அதனால வந்துட்டு உங்களுடைய குலதெய்வம் எது என்பதை அறிந்து கொள்ள குலதெய்வத்தை வீட்டிற்கு வரவழைத்து வாரந்தோறும் குலதெய்வத்தை சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்கி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. சகலமும் உங்கள் வசமாகுங்க. நண்பர்களே, இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.